ஒரு யங் ஜென்ரேஷனுக்கிட்ட நம்ம சிறந்த மெசேஜஸை கொண்டு போகிறதன் வழியாகவும், யங் ஜென்ரேஷன் வழியா ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இந்த நமக்கு தேவையான முக்கியமான செய்திகளையும் கொண்டு போகிறது தான் இன்றைக்கி இருக்க முதன்மையான ஒரு தேவையாக நாங்கள் நினைக்கிறோம். அப்படி பார்க்குறப்போ தமிழ்நாடு அரசினுடைய பொது நூலகத்துறை ஏராளமான நிகழ்ச்சிகளை இளைஞர்கள்ட்ட அவங்களுடைய இலக்கிய உணர்வை வளர்க்குறதுக்கும், அவங்களுடைய பண்பாட்டு உணர்வு, மொழி உணர்வு இதையெல்லாம் வளர்ப்பதற்காக தமிழ்நாடு அரசு ஏராளமான முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் பொது நூலகத்துறையினுடைய சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு சார்பாக நாங்கள் ஏராளமான நிகழ்ச்சிகளை கல்லூரிகளில் நடத்திட்டு வர்றோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கி 2 முக்கியமான தீமில் ஐன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட் அந்த அமைப்பும் ஒரு சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழுவும் சேர்ந்து 2 தீமில் 3000 மாணவர்கள் இணைந்து நிற்கக்கூடிய இந்த ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வை இங்கே நடத்தியிருக்கோம். என்னென்னா, ஒன்று பிளாஸ்டிக் ஒழிப்பு, இன்னொன்று நம்ம உறுப்பு தானம். அப்போது இந்த ஆர்கன் டொனேஷன், அதே போல் நோ பிளாஸ்டிக், இது 2மே ஒரு விதத்தில் ஒன்று பூமி உயிர் வாழ்கிறதுக்கு, இன்னொன்று மனிதர்கள் உயிர் வாழ்கிறதுக்கு. அப்போது இந்த 2 செய்தியையும் மக்கள்கிட்ட ஆழமாக கொண்டு செல்வதற்காகத்தான் இவ்வளவு மாணவ மாணவிகள் இங்கே கூடியிருந்தாங்க. சிடிடி காலேஜ் இதை ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இது போன்ற காமன் தீம்ஸ் நிறைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ரக்ஸு சம்மந்தமான பிரச்சனைங்க, சூசைடல் டெண்டன்சி, இதெல்லாம் இன்றைக்கி பரவலாக இளைஞர்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இதற்கு எதிரான ஒரு போராட்டத்தையும் இளைஞர்கள் தான் நடத்தணும். இதற்கு சப்போர்ட்டிவாக தான் இப்போ நாங்களும், அதாவது சென்னை பொது நூலக துறையும் ஐன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக், அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஈவெண்ட்ஸை நாங்கள் முன்னெடுத்துட்டு வர்றோம். அந்த வகையில் இந்த ஈவெண்ட்டுங்கிறது இந்த இளைஞர்கள் மூலமாக, இந்த குழந்தைகள் மூலமாக இந்த உலகத்துக்கு சொல்லப்படுற ஒரு மெசேஜ் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் போய் சேரணும்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். தொடர்ந்து இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸில் இளைஞர்களை ஈடுபடுத்துறதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுது, அவங்க மற்றவங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் இந்த ஈவெண்ட்டை நடத்துனதில் பொது நூலகத்துறை மிகவும் பெருமைப்படுகிறது. இதற்கு உறுதுணையாக இருந்த ஐன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.